தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மிஸ்டர் திரேந்தர். உங்களை மாதிரி ஒருத்தர் எங்கள் அகாடமியை திறந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உங்கள் உதவி இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னோட இந்திய நாடு கலாச்சாரத்துக்கு பேர் போன விஷயம். அதை இன்னும் விரிவுபடுத்த என்னோட உதவி உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ நான் கண்டிப்பா வருவேன். வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. நோ ப்ராப்ளம் சார். சார் ஃபோன் எடுங்க. 12 மணிக்கு இன்வெஸ்டர்ஸோட மீட்டிங் இருக்கு. அந்த காலா இருக்கலாம். சாரி மிஸ்டர் டோனி. நோ ப்ராப்ளம். ஹலோ. வாட்? ரிதிமா நல்லா இருக்காங்கல்ல? ஓ நோ. கால் த போலீஸ். நான் இப்பவே வரேன். நான் தோ கிளம்பிட்டேன். சார் என்னாச்சு சார்? மிஸ்டர் திவேந்தர் எல்லாம் ஓகே தானே? சில கொள்ளக்காரங்க என் வீட்டுல நுழைஞ்சிருக்காங்க. என் மனைவியை சுட்டுட்டாங்க. ஐ ஹாவ் டு கோ. வாட் ஹேப்பன் சார்? என்னாச்சு? வேர் ஆர் மை கார் கீஸ்? காரோட கீ எங்க? நோ ப்ராப்ளம் சார். என்னோட வண்டியை எடுத்துட்டு போங்க. இந்தாங்க. ரித்திமா மேடம் நீங்களா? ஆமா நான் தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் ஆர் யூ ஃபைன்? ஆஃப் கோர்ஸ் ஐ அம் ஃபைன். எனக்கு என்ன ஆச்சு? அப்படின்னா சார் எங்க போனாரு? சார் எஸ் மோனு டார்லிங், இந்த ட்ரெஸ்ல நான் பார்க்க கொஞ்சம் குண்டா தான் தெரியுவேன். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த ஃபேப்ரிக் எனக்கு சுத்தமா சூட்டே ஆகல. பட் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஈவெண்ட்ல நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம். சம்திங் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஐ நோ டார்லிங், எனக்கு தெரியும் நீ எல்லாத்தையுமே சமாளிச்சிருவ. ஓகே பை. இங்க எவ்வளவு ஹீட்டா இருக்கு. நிஹாரிகா, இது லண்டன் இல்ல இந்தியா. இப்ப நீ இந்தியால இருக்க. ஓ மை காட், இது அவங்க தானே இந்த மேகசின்ல இருக்கவங்க? இவ தான் நிஹாரிகா, லண்டனோட ஃபேமஸான மாடல். நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா ஷூர். ஓகே. நிஹாரிகா, நான் பார்க்கிங்ல வெயிட் பண்றேன். நீ அங்க வந்துரு. லக்கேஜ் எடுத்துட்டு போயிடுற. நீ அங்க வந்துரு. ஓகே மேம். நிஹாரிகா மேடம், உங்களுக்கு மும்பை எப்படி இருக்கு? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு? லெட்ஸ் see. இது வரைக்கும் ப்ரோக்ராம்னு எதையும் டிசைட் பண்ணல. பட் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அதனால நான் அர்ஜென்ட்டா போயாகணும். எக்ஸ்கியூஸ் மீ गाइस. மேம் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. இந்த ஜெயந்த் எங்க போனா? ஹாலியை காணோம். சரி ஒண்ணு பண்ணலாம். ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெயந்தோட ஃபோன் ஒர்க் ஆகவே இல்லையே. இப்போ நான் எங்க போவேன்? என்ன கூட்டமா இருக்கு.
நீங்க ஏதாவது போயிருங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னாச்சுப்பா? யாராவது பார்த்தா சொல்லுங்க ப்ளீஸ். ரிலாக்ஸ். உங்களுக்கு இவரை தெரியுமா? இவன் எப்படி எனக்கு தெரியும்? இங்க எனக்கு யாரையுமே தெரியாது. என்னோட ஹஸ்பண்ட் ஜெயின், அவர் தான் நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். இந்த ஜாக்கெட் அவரோடது தான். ப்ளீஸ் அவரை எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க. அவரு உங்க ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட், அவரை நீங்க பாத்தீங்களா? உங்க புருஷனை சில பேர் வற்புறுத்தி கடத்தி கூட்டு போயிருக்காங்க. இது இது எப்படி நடக்கும்? நாங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாக்கு வரோம். இங்க எங்களுக்கு யாரையுமே தெரியாது. அப்புறம் எப்படி தூக்கிட்டு போக முடியும்? நானும் பார்த்தேன். சில ரவுடிங்க வந்து அவரை ஓட்ட வண்டியில கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த ஆளை வேற சுட்டிருக்காங்க. என்ன? ஏய், லக்ஷ், என்னைய மூஞ்சே பார்த்துட்டு இருக்க. ஃபோன் எடு. ஹலோ, சிஐடி. சரி, உங்களை யாராச்சும் அந்த கார் நம்பரை நோட் பண்ணீங்களா? இல்ல சார், எல்லாம் ஃபாஸ்டா நடந்தது. கார் நம்பரை நோட் பண்ற ஐடியாவே என் மைண்ட்ல இல்ல. ஆனா ஒண்ணு, வண்டி வந்து குரோமெக்ஸ் 300. சார், வண்டி ஒரு டப்பா வண்டியா தான் இருந்தது. மோசமா துரு புடிச்சு போயிருந்தது. கராஜ்ல சும்மா கடந்த வண்டி மாதிரி இருந்தது. சார் சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு வரேன் சார். கார் கோமஸ் 300 சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் ரொம்ப துரு பிடிச்சிருந்தது சார். அது எப்படி இருந்ததுன்னா கேரேஜிலே ரொம்ப நாள் இருந்த மாதிரி இருந்தது சார். சரி சரி, இதெல்லாம் எங்களுக்குமே தெரியும். காரோட நம்பர் தெரியுதா? ஆஹா, அதை நான் பார்க்கல சார். ஏன்னா நம்பர் பிளேட்ல நம்பர் தெரியல சார். சேரு மண் இதெல்லாம் படிஞ்சிருந்தது சார். அந்த காரை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஜெயந்த வேற கடத்தி இருக்காங்க. அவன் உயிருக்கு ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஜெயந்த் உயிருக்கு ஆபத்துன்னா நிஹாரிகாவோட உயிருக்கும் ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கு. நிஹாரிகா மேடம், நீங்க எங்க கூட வர வேண்டியிருக்கும். வாங்க. கைஸ், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டியே ஆகணும். என்னது? என்ன காட்ட வந்திருக்கீங்க? என்னத்தை காட்ட வந்திருக்கீங்க? நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சிருந்தீங்கன்னா அதை ஏர்போர்ட்லயே சொல்லிருக்கலாமே. சார், ஆக்சுவலி நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். ஆனால் பயமாக இருக்கு. யாரு தப்பு பண்றாங்களோ அவங்க தான் பயப்படுவாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? பியூஷ், இப்போ நீ சொல்ல போறியா இல்லை உன் கூட சேர்ந்து நாங்களும் அதை வாங்கணுமா? சார், நான் வந்து ஏர்போர்ட்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஒரு பொருளை எடுத்துட்டேன் சார். என்னத்தை எடுத்த அதை சொல்லு. கன்னா? யாரோட கன் எடுத்த? இது யாரோட கன்னு? சார், ஜெயந்த யாரு கிட்னாப் பண்ணாங்களோ, கிட்னாப் பண்ணிட்டு கார்ல இருந்து போகும்போது அவங்க கையில இருந்து இந்த கன்னு கீழே விழுந்துருச்சு. நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அதை எடுத்துட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு நீ கன் எடுத்துட்டியா? அட, ஏன்டா அப்படி பண்ண? இதுல குற்றவாளிகளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும்ல. ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா யோசிக்கணும். சார், சாரி சார். இனிமே ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்குங்க. எப்பவாவது இந்த மாதிரி ஆபத்தான பொருளை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை கையால தொடாதீங்க, புரியுதா? உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ போங்க, நல்லபடியா ரிஹர்சல் பண்ணுங்க. ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். குட் லக். தேங்க்யூ சார். என்ன கற்றுக் கொடுத்தோமோ அந்த கொரியோகிராஃபி பண்ண. எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் மூவ் பண்ற? அட, நீ என்ன சொல்ற? நான் ஏன் அப்படி பண்ணேன்னா நீ இப்படி ஒன்று பண்ணல. அதான் அந்த ரொட்டேஷன். நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தேன்னா உன்னை பிடிச்சிடலாம்ல, அதான் வந்தேன். நீ அப்படி எதுவும் கொரியோகிராஃபியை மாற்ற முடியாது. 2 நல்ல ஷோ. ப்ளீஸ் ஸ்டிக் டு த ப்ரீவியஸ் ஒன். சரி, ஒரு வேலை பண்ணலாம். மறுபடியும் ரிஹர்சல் பண்ணலாம். நோ, இன்னைக்கு இது போதும். சரி, ஒரு வேலை பண்ணு. எல்லாரும் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் காஸ்டியூம்ஸை செக் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டு த ஹோட்டல். பியூஷ், போதும். உன்னோட காஸ்டியூம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணு. ஏன்னா எதுவும் விட்டுடக்கூடாது.
நாங்கள் எல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே. வாங்க சீக்கிரமா போகலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. 1 minute. அண்ணா சொல்லுங்க மேடம். பாருங்க, நான் மார்னிங் ரிஹர்சலுக்காக திரும்ப வருவோம். ஒரு வேலை பண்ணுங்க, இது எல்லாத்தையும் அந்த ஹாலில் ஷிஃப்ட் பண்ணுங்க. அங்கதான் ஷோ நடக்க போகுது. சரி, நாங்க அனுப்பிச்சிடுறோம். வா போலாம். ரெண்டு சூட் கேஸு. யாராவது இங்க இருந்து போனாங்களா? இல்லை, யாரும் போடா விட. நீ எழுது. 2 சூட் கேஸு, 2 கிட்டாரு, அப்புறம் இது 2. சரி, க்ளோஸ் பண்ணிடு. சரி. இதுதான் தேவையா இருந்துச்சு. தேங்க் காட், இந்த காஃபி தான் தேவையா இருந்தது. ஆமாண்டா, காலையில் ஆரம்பிச்சது இப்பதான் முடியுது. ஒரே நாளில் நாம ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம்ல. சீரியஸ்லி, இல்லைனா ஏர்போர்ட்ல மர்டர், கிட்னாப்பிங், அப்புறம் இவன் கன் திருடினது. நல்ல வேளை அந்த ஏசிபி நம்மள சீக்கிரமா விட்டுட்டாரு. இல்லைனா இவனால நம்ம இன்னைக்கு உள்ள போயிருக்க வேண்டியது. நான் வேண்டிக்கிறேன், நிஹாரிகாக்கு அவளோட ஹஸ்பண்ட் கிடைக்கணும். பாவம், அவள் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அவள் ஒரு செலிபிரிட்டி. அதோட எனக்கு என்ன தோணுதுன்னா, பணத்துக்காக தான் அவங்கள யாராவது கடத்தியிருக்கணும். சிஐடி இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போதைக்கு நம்ம ஷோல ஃபோக்கஸ் பண்ணலாம். கைஸ், நம்ம நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்காக ஆஸ்திரேலியா போறோம். ஆஸ்திரேலியாவா? அன்னோன் நம்பர். அட, எடுத்து பேசு. யாராவது ஆர்கனைசரா இருக்கலாம். எஸ், எடு. ஹலோ, யாரு? ஃபயர் பிரிகேட்? என்ன? ஓ நோ. இல்ல இல்ல, எங்கல்ல யாரும் அங்கல்ல. ரூபல், என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? அவங்க எதுக்கு உனக்கு கால் பண்ணாங்க? ரூபல், ஏதாவது பேசு. ரிஹர்சல் ஹால்ல தீ பிடிச்சிருச்சு. என்ன? ஆனா எப்படி? சார், இது என்னவா இருக்கும்? ஹரிகா, இவன் வாழ்க்கையோட கதை இவன் விரல்லையே இருக்கு, அந்த சூட்ல இல்ல. ஒரு வேலை பண்ணு, இந்த ஸ்கின்னு கிடைச்சதுல இதை முதல்ல டெஸ்ட் பண்ணு. எஸ் சார். அந்த காரை நம்ம உடனே தேடி கண்டுபிடிக்கணும். இன்னொரு விஷயத்தையும் தேட ரெடி ஆயிடுங்க. அப்படியா சார்? இந்த சூட், அதாவது இந்த ஆளோட சூட்டு உங்க சூட்டை விட காஸ்ட்லியா இருக்கு. பங்கஜ், அதனால என்ன? காஸ்ட்லி சூட்டா இருக்கலாம். என் சூட்டு காஸ்ட்லியா இல்லைனாலும் என் வேலையை நான் ஒழுங்கா பாக்குறேன். இங்க துணி முக்கியம் இல்ல, மூளை தான் முக்கியம். தெரியுது. இதுல என்ன தெரிஞ்சு? இவன் நகத்துல கிடைச்ச சப்ஸ்டன்ஸை வச்சு நான் பார்க்கும்போது அது ஒரு சாதாரண டை. அதுல கிளாஸ் துண்டுகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நூல் ஃபைபர். சார், இவன் கண்டிப்பா துணிக்கு பெயிண்ட் அடிக்கிறவனா இருப்பான். அப்போ கிளாஸ் எங்க இருந்து வந்தது? இங்க பாருங்க, இந்த கலர்ஃபுல் ஸ்ட்ரைப்ஸ் இந்த கெமிக்கலால உருவாயிருக்கு. அதாவது இவன் ஸ்கின்ல இருந்தது லைம் ஸ்டோன், கொஞ்சமா க்ளூ, அப்புறம் கொஞ்சம் கஞ்சி பசை. இத ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க, அதாவது சாதா கஞ்சி. என்னது? துணியோட ஃபைபரா? கூல்.
அரிசியோட தண்ணியா, அப்புறம் கண்ணாடி துண்டா. ஓ, அதனாலதான் இவன் விரல் வெட்டப்பட்டிருக்கா. மாஞ்சா, காத்தாடி மாஞ்சா. சார் அப்படின்னா இவன் காத்தாடிக்கு மாஞ்சா பண்றவனா? எக்ஸாக்ட்லி, இவன் மாஞ்சா தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் இதை எப்படி பண்ணுவான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க. இப்போ இவன் போட்டோ எங்க கிட்ட இருக்கு. இவன் என்ன வேலை செய்யறான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இவனை பத்தி இனி முழுசா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஹலோ, என்ன எங்க? ஓகே, அந்த அட்ரஸை எனக்கு மெசேஜ் பண்ணிவிடு. ஓகே ஓகே, தேங்க்யூ. என்னாச்சு? ஹில் ரோட்ல எங்கேயோ தீ பிடிச்சிருக்கு. ஃபயர் என்ஜின் அங்கே வந்தாச்சு. இருந்தாலும் ஏதோ ப்ராப்ளமா. வாங்க போலாம். கீக்கு என் நண்பா, மை ஃப்ரெண்ட், எப்படிப்பா இருக்க? கண்டிப்பா நீ சூப்பரா தான் இருப்ப. என்ன டீ குப்படி, ஏன் ஃபோன் பண்ண? விமல், உன்னோட கராஜ் இருக்குல்ல, அது ஓபன்ல இருக்கா? என்னுடைய இதயம், என் கராஜ் எப்பவுமே ஓப்பனா தான் இருக்கும். அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, நீ உடனே உன்னோட கராஜ மொத்தமா மூடிடு. இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட கராஜ் நிரந்தரமா மூடப்படும். ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்பா, சுனாமி வந்துருச்சா? ஆஹா, அப்படியே வச்சுக்க. சுனாமி தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்பா, சிஐடி காரங்க வராங்க. அது என்னவோ குரோமேக்ஸ் 3 ஆண்ட்ராய்ட் மாடல் காரை தேடிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட கூட வந்திருந்தாங்க. என்னை வச்சு துவைச்சு எடுத்துட்டாங்க. அதோட தோலை உரிச்சு என்னை தொங்க விட்டாங்க. அதுவும் தலைகீழ தொங்க விட்டாங்க தெரியுமா? உன்கிட்ட தான் அந்த கார் இருக்குல்ல, அதான் அந்த குரோமேக்ஸ் 300. அதை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிரு, இல்ல உன்னையும் தலைகீழ தொங்க விட்டுருவாங்க. புரியுதா? நல்லா புரியுது. என் மூஞ்ச பார்க்காதீங்க, சீக்கிரம் போங்க. கேட்டு வெளியே போர்டை போடுங்க, க்ளோஸ்ட்னு போர்டை போடுங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. சார், மூடப்பட்டு விட்டது. இல்லையே, ஓப்பன்ல தானே இருக்கு. கராஜ் மூடி இருக்குன்னா மூடி இருக்கு. நாளைக்கு காலையில வாங்கோ, முதல்ல உங்க வண்டியை ரிப்பேர் பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ பிரதர், எங்க வண்டியை கொண்டு வரல, உங்க வண்டியை பார்க்க வந்திருக்கோம். ஏன் காரா? எனக்கு ஏது கார்? குரோமேக்ஸ் 300 உடஞ்சு போன காரு. சிஐடியா? பறந்து வரீங்க. புத்திசாலியா நீ? பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டியே. சரி சொல்லு, கார் எங்க இருக்கு? சொல்லு ஒழுங்கா. சார், இங்க எதுவுமே இல்ல. என் மூஞ்சி என்ன பாக்குறீங்க? டீ, காஃபி, லஸ்ஸி கொண்டு வா. நீங்க உட்காருங்க. இவன் கேரேஜ் நல்லா செக் பண்ணுங்க. வண்டி இங்க தான் இருக்கணும். இங்க எந்த காரும் கிடையாது. அப்படின்னா பின்னாடி என்ன இருக்கு? எது இதுவா? இது செடிகள், இது இலைகள், அப்புறம் முள்ளோ இருக்கு. இவனை தலைகீழா தொங்க விடுங்க. வழியும் கிளியர் ஆயிடும், வண்டியும் கிடைச்சிரும். சார், அவங்க சொன்ன மாதிரியே தான் இந்த காரும் இருக்கு. சில விஷயங்களை மாத்திருக்காங்க. இங்க வா. என்ன இதெல்லாம்? என்னது இதெல்லாம்? சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன நடந்தது, ஏன் நடந்தது? சார், நேத்து நைட் இந்த கார் திருடு போச்சு. அப்புறம் காலையில திரும்ப வந்துடுச்சா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? இதோ பாரு, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம புட்டு புட்டு வச்சிடு. பொய் சொன்னா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். சார், நான் உண்மையை தான் சொல்றேன். இந்த வண்டி தன்னால திரும்ப வந்துருச்சு. இது வந்தா இருக்க கூடாது, என்ன மாட்டி விட்டுருக்கவும் கூடாது. சார், இந்த வண்டி அதிகம் ஓடல, பெட்ரோல் ஃபுல்லா இருக்கு. சார், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வண்டி ஓடி இருக்கு. டயர்ல இருக்க மண்ணு இன்னும் ஈரமா இருக்கு.
எங்க கிட்ட சொல்லாம எங்க கிட்ட கேட்காம சிட்டி மட்டும் இல்ல இந்த கேரேஜை விட்டு போக கூடாது, புரியுதா? இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தலைகீழா தொங்குவேன். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். வண்டியை வெளியெடுங்க. பார்க்கும்போது உனக்கு கிளியரா தெரியுது, சிலிண்டர் வெடிச்சதால தான் நெருப்பு பத்தி எரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இது தன்னால வெடிக்கலையா? ஆமா சார். அப்ப யாரோ இதை பண்ணியிருக்கணும். நாங்க நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம். வேணும்னே யாரோ தான் தீயை பத்த வச்சிருக்காங்க. சார் ரொம்ப வினோதமா இருக்கு சார். ஒரு ரிகர்சல் ஹாலை எரிக்கிறதால யாருக்கு என்ன கிடைக்கும் சார்? ஹா சார், அதுவும் சரியா பத்த வச்சிருக்காங்க. இந்த ஹாலை தாண்டி பில்டிங்ல வேற எதுவுமே எரியல. யாருக்காச்சும் அடிபடுது? இல்ல, யாருக்கும் அடிபடல. சந்தேகமா இருந்தது, அதான் கூப்பிட்டேன். ஓகே, இதை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க. அதுக்குள்ள இந்த இடத்த ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிடலாம். Oh no. ஸ்ரேயா, பூர்வி, பங்கஜ். பங்கஜ் இங்க வா. இது தூக்கு. சார் பார்த்து. பில்லர்ஸ் கீழே விழுந்து கிடக்காங்க. 2 பேரும் இறந்துட்டாங்க. ஒரு நிமிஷம். ஏதோ விசித்திரமா இருக்கே. இந்த மொத்தாலும் மோசமா எரிஞ்சு போயிருக்கு. ஆனா இவங்க மட்டும் எரியாம அப்படியே இருக்காங்களே. சார், ஒருவேளை மூச்சு முட்டினதுனால இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார். இவங்க 2 பேரும் படுத்திருக்கிற இந்த பொசிஷனை பார்த்தா இவங்க 2 பேரும் தப்பிக்கிற மாதிரி ஐடியா இல்ல போல இருக்கே. நேரா படுத்திருக்காங்க. சார், அக்கம் பக்கத்துல இருந்து யாருக்குமே உள்ள இருந்து யாருமே கத்துற சத்தம் கேட்கவே இல்லையா. இந்த இடத்துல எப்படி தீ பிடிச்சது, இவங்க 2 பேரும் எப்படி இறந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மால்வேவை நல்லா செக் பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். ஜெயந்த், அவன் எங்க இருக்கான்னு தெரியல சார். எப்படி இருக்கான்னு தெரியல சார். ப்ளீஸ் அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏன்னா அவரை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற யாருமே இல்ல. நிகாரிகா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி அழுதா எந்த பிரயோஜனமும் இல்ல. நிகாரிகா, எங்களுக்கு ஜெயந்த் பத்தி எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் வேணும். ஜெயந்த் இந்தியாவுக்குள்ள வந்ததுமே அவனை எதுக்காக கிட்னாப் பண்ணணும்? ஏதாவது காரணம் இருக்கணும்ல. யாராவது விரோதி. சார், உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஒரு NRI, லண்டனை சேர்ந்தவ, ஃபேஷன் வேர்ல்டோட சூப்பர் மாடல். அதோட ஜெயந்தும் ஒரு ஃபேமஸான போட்டோகிராஃபர் தான் சார் சொல்லணும். 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நாங்க சந்திச்சோம். ஆமா சார், பார்த்ததுமே எங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் சார். அவ ரொம்பவே ஜென்யூனான பர்சன் சார். அவன் என்ன சாதிச்சிருக்கானோ அது எல்லாமே அவரோட உழைப்பால வந்தது சார். அப்படி இருக்கும்போது விரோதிகள் எங்க இருந்து வருவாங்க சார்? எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். நிகாரிகா, அப்படியெல்லாம் இல்ல. ஓப்பனா விரோதிங்க இருக்க மாட்டாங்க. ஆனா ஒருவேளை இவனுக்காக சில விஷயத்துல வருத்தப்படலாம், ஜலசா கூட இருக்கலாம். கண்டிப்பா இருப்பாங்க. யாராவது இருந்து ஆகணும். அந்த ஆளு யார்? அது சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். நாங்க 2 பேரும் யூரோப் ட்ரிப்பை முடிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ இவருக்கு ஒரு மிரட்டல் கால் வந்தது. அண்ட் அந்த மாதிரி கால் 2-3 தடவை வந்தது. அப்புறம் எங்க வீட்டு லான்ல ஒரு அன்னியன் இருந்தான் சார். அப்புறம் நாங்க அவன் கிட்ட போறதுக்குள்ளேயே அவன் அங்கிருந்து ஓடி போயிட்டா சார். அவன் முகத்தை பாத்தீங்களா நீங்க? இல்ல சார், நான் பார்க்கல சார். ஆனா ஜெயின் பாத்திருந்தா சார். ஆனா இந்த விஷயத்தை அவன் போலீஸ் கிட்ட சொல்ல விரும்பல சார்.
மீடியாக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னா. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது ஒருவேளை இந்த விஷயம் மீடியாக்கு தெரிஞ்சதுன்னா அதனால எனக்கு கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும்னு. அதான் சொல்ல வேண்டாம்னு சொன்னா. நீ ஏதாவது மறைக்கிறியா? சொல்லு. நிஹாரிகா, அந்த சூட் போட்ட ஆளு யார உன் ஹஸ்பண்ட் ஏர்போர்ட்க்கு வெளியே சந்திச்சாரோ? ஜெயந்த் சாருக்கு அவரே எப்படி தெரியும்? நல்ல கேள்வி. எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல எதுவும் தெரியாது சார். யார் அது? யாரு? ரூம் சர்வீஸ். வாங்க. இதுல என்ன இருக்கு? சார், சாப்பாடு ஆர்டர் பண்ணிருந்தாங்க. நிகாரிகா, உன் பேர் என்ன? தானியா. தானியா, எல்லாத்தையும் ஓபன் பண்ணு. அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. ஆனா சார், எங்க ஹோட்டல் ரூல்ஸ் இதை அலோ பண்ண மாட்டாங்க. எதுவா இருக்கட்டும், நிகாரிகா இப்போ எங்க பொறுப்புல இருக்காங்க. அதனால நீ சாப்பாடை டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும், எங்க முன்னாடியே. சாப்பிட சீக்கிரம். மத்த எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணு. சரி, நீ போலாம். நிகாரிகா, இப்ப தைரியமா சாப்பிடுங்க. கவலையை விட்டுடு. எங்க மேல நம்பிக்கை வை. நாங்க வாக்கு கொடுக்கறோம், கண்டிப்பா உங்க கணவரை நாங்க தேடி கண்டுபிடிப்போம். தேங்க்யூ சார். ஜெயந்தோட வாழ்க்கையை நம்ம நல்லா அலசி பார்க்க வேண்டியது இருக்கு. லண்டன்ல நமக்குன்னு சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க கிட்ட கேட்டா எல்லாமே தெரிஞ்சிடும். 6 மாசத்துக்கான கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்ப சொல்லலாம். பார்த்துடலாம். ஹலோ, சொல்ல அபிஜித். அப்போ விளையாட்ட ஆரம்பிக்கலாம். ஒரு ரம்மி தானே இப்ப சிக்கி இருக்கு, மத்ததும் வந்து மாட்டோம். இவன் தானா அது? ஆமா சார், மைதான் சௌக் பக்கத்துல ஒரு காத்தாடி கடை வச்சிருக்கான். அவனை கொலை பண்ணிருக்காங்க. கொலையா? கொலைதான். யாரு பண்ணாங்கன்றத சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். சார், சோகன் என்னோட சொந்தக்காரன் சார். சோகன் தான் அவன் பேரா? ஆமா சார். அவன் போட்டிருந்த சூட்டோட விலை 40,000 ரூபாய். எங்க இருந்து பணம் வந்துச்சு அவனுக்கு? சூட்டோட விலை 40,000-ஆ? சார், இது அவங்க 2 பேரோட வேலை தான் சார். அது யாரு? சார், சோகன் அகமதாபாத்ல இருந்தான். 3 நாள் முன்னாடி தான் சார் பார்த்தான். அதோட அவன் தான் சார் என்கிட்ட சொன்னான். அதாவது அவ வீட்டு பக்கத்துல 2 பேர் இருந்தாங்களாம். அவங்க இவன் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மும்பையில போய் ஒரு வேலையை பண்ணா அதுக்கு 50,000 தரேன்னு சொன்னாங்க. அது என்ன வேலை சார்? நான் பல தடவை அவன் கிட்ட கேட்டேன் சார். ஆனா சொல்லாம நைஸா பேச்ச மாத்திருவான். அந்த விஷயத்தை மட்டும் அவன் சொல்லவே இல்லை. அபிஜித், தயா, இவன் அகமதாபாத் கூட்டிட்டு போங்க. பறக்குது பாரு, காத்தாடி பறக்குது, உயர உயர பறக்குது. அங்க பாரு எப்படி பறக்குதுன்னு பாருங்க. அங்க பாரு.
காத்தாடி. சார் சார் இங்க பாருங்க, இதோட என் வேலை இங்க முடிஞ்சது, என்ன விட்டுருங்க சார். வேலை இன்னும் முடியல, புரிஞ்சுக்கோ. இங்க கொலை நடந்திருக்கு. சார் நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே சார், நான் அகமதாபாத் வந்த உடனே உங்களுக்கு வீட்டை காட்டிடுறேன்னு சொன்னேன். நான் தான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வீட்டை தான் காட்டிட்டேன்ல சார். சரி, அவன் எங்க இருக்கான்? இங்கதான் இருப்பான் சார். வாங்க சார், வாங்க. எங்கடா? இதோ இங்கதான் சார் இருக்கு. இதோ இந்த வழியோ அப்படியே மேல போனா வந்துடும் சார். சார் உங்களுக்கே நல்லா தெரியும், இன்னைக்கு அகமதாபாத்ல மகர சங்கராந்தி. இன்னைக்கு எல்லாரும் மாடியில தான் இருப்பாங்க. அப்ப ஜிகனும் ரிலேஷன் மேலதான் இருப்பாங்க இல்லையா? வேற எங்க சார் இருப்பாங்க? சரி வா, நீ உங்க கூட அப்படியே மேல வா. சார் வேணாம் சார், நீங்க தேவையில்லாம என்ன இதுல இழுத்து விட்டுறாதீங்க சார். அவங்க மட்டும் என்ன பார்த்தாங்கன்னு வைங்க, என் மேல கோவப்படுவாங்க. அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கோம். வா வா வாடா. யாராவது என்கிட்ட சொல்லுவீங்களா? பறக்குதே, அதுல எந்த காத்தாடி? நீ அங்க மும்பைல உட்காந்துருக்க, ஆனா இங்க அகமதாபாத்ல ஒன்னு இல்ல, லட்சக்கணக்கான காத்தாடி வானத்துல பறக்குது. எவ்வளவு? 1 லட்சம். ஹே ஆரியா பாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ வாங்க வாங்க, சங்கராந்தி அன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லது. ஒரு வழியா வந்துட்டீங்க. ஆமா, ஜிகன் பாய் எங்க இருக்காரு? அவரு அங்க. பாரு, உன் பட்டத்தை அறுத்துட்டேன் பாரு. என் பட்டம் தான் சூப்பரா பறக்குது. பாரு பாரு. ஜிகன் பாய், நீங்க எப்படி நல்லா இருக்கீங்கல்ல? சங்கராந்துக்கு வந்தியா இல்ல வேற எதுக்காக வந்த? எதுக்கு வந்தேன்னு கேட்ட. என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க மும்பைல இருந்து. அகமதாபாத்ல மகர சங்கராந்தியை பார்க்கணுமா, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். என்னப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தர மாட்டியா என்ன? இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு ஜிகன். அப்புறம் இவன் இலேஷ். இவன் என்ன சாப்பிடுவான்? மூளை. தம்பி இங்க பாருங்க பா, இலேஷ் அப்புறம் ஜிகன். உங்க குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா 10 செகண்ட்ல என் கூட கீழே வந்துருங்க. போலாமா? வாடா வாடா போலாம். எழுந்துடா. உன்னோட ஃப்ரெண்டையே கொலை பண்ணிட்டீங்களா? ஒரு 50,000 ரூபாய்க்கு கொலை பண்ணுவீங்களாடா? ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா உனக்கு? நீ நடனா காத்தாடி விட்டுட்டு இருக்க. எதுக்கு அவனை கொன்னீங்க? சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்றேன், சொல்லிடுறேன். ஒரு பொம்பளை வந்தா சார். பொண்ணா? லேடியா? யார் அந்த லேடி? தெரியாது, மூஞ்ச மட்டும் தான் பார்த்தேன். தெரியலையா? இல்ல சார். தெரியலையா உனக்கு? அவன் சொன்ன சூட்டை நான் கொடுக்கறேன். கோட் சூட் கொடுப்பாளா? ஆமா சார். அவ தான் சொன்னா சூட்டை கொடுக்கறேன். நீங்க யாருக்காவது அந்த சூட்டை போட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே நிக்க வச்சிருக்க. ஏர்போர்ட்டுக்கு வெளியே நிக்க வைக்கணுமா? ஏன் சாகிறதுக்காக வேணா? எங்களுக்கு தெரியாது சார். சூட்டோட அங்க நின்னா சுடுவாங்கன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது சார். அதான் சார். 50,000 ரூபாய்க்கே ஒருத்தர் செத்துட்டான். அவனுக்கு அந்த 50,000 ரூபாய் கொடுத்தீங்களா? கொடுத்தியா இல்லையா சொல்லு. இல்ல சார், இல்ல சார், கொடுக்கல சார், கொடுக்கல சார். பணம் கொடுக்கலையா? இல்ல சார், இல்ல இல்ல சார். என்ன அநியாயம் பண்றீங்க? யார் நீங்க?
எதுக்கு உங்களை போய் அடிக்கிறீங்க? உங்களை போக ஒரு நிமிஷம் விடுங்க. இருங்க நீங்க ப்ளீஸ். ஏன் பண்றீங்க? சார், ஏய் நில்லுடா நவுருங்க, நில்லுங்க. please. நவுருங்க. அவங்கள தள்ளுமா. விடுங்க சார். ஏய் அங்க அங்க இரு 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 இரு. அங்க இருந்து வா. என்னாச்சு? நான் ஒரு கன்னை பார்த்தேன். எங்க? பின்னாடி. பின்னாடியா? ஏய் நில்லு! ஏய் நில்லு! நில்லு! ஏய்! எங்க போனா? எங்க போனா? எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டா. ஆமா, அந்த மாஞ்சாவை நாம எடுத்துக்கலாம். நம்மள பார்த்ததுக்கு அப்புறமும் அதை எடுக்க முயற்சி பண்ணா. வா. அப்படின்னு இருக்கு இதுல. இந்த மாஞ்சாவை வெளியில கூட வாங்கிருக்கலாம். இதை எடுக்க எதுக்காக ஓடி வந்தா? ஆமா, இதுல என்னவோ இருக்கு. இத பொடி பார்க்கலாம் மாஞ்சாவோட கீழே என்ன இருக்குன்னு. இருபத்தி 6ஆம் தேதி எல்லாத்தையும் புகை மண்டலமா மாத்திடு. புகை மண்டலமா? இல்ல, விடுங்க சார், விடுங்க சார், சார், விடுங்க சார். ஏய் ஏய் வாய மூடுங்கடா. வா. ஒருத்தனை கொலை பண்ணிட்டு உன்னால எங்கேயும் தப்பிச்சு ஓடிட முடியாது, புரியுதாடா? அந்த பொம்பளை யாரு? சொல்லுடா, அந்த பொம்பளை யாரு? எங்களுக்கு தெரியாது சார், தெரியாது சார், எங்களுக்கு தெரியாது சார், சத்தியமா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமாண்டா, இத்தனை மாசம் உழைப்பும் ஒரே நிமிஷத்துல போயிடுச்சு. இப்ப எதுவும் பண்ண முடியாதா? என்ன பண்ண முடியும் மீரா? ஜஸ்ட் 48 மணி நேரம் தான் இருக்கு. இந்த கம்மியான நேரத்தில் ப்ராப்ஸ், செட், காஸ்டியூம்ஸ்லாம் எங்கேருந்து வரும்? இங்க பாரு, ஒரே ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியும். திரும்ப போறதுக்கான டிக்கெட். டேய், என்னடா பேசுற? எனக்கு டான்ஸ் ஆடணும், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். 40,000 டிக்கெட் விட்டுருக்கு. அதுவும் எல்லா வருஷமும் நம்ம சேரிட்டிக்காக ஷோ பண்றோம். ஆனால் இந்த வருஷம் இது நடக்காது. ரிப்பப்ளிக் டேவோட இந்த ஈவெண்ட் இந்த தடவை நடக்காது. நடக்கும், கண்டிப்பா நடக்கும்.
மேடம் நீங்களா? இந்த ஈவென்ட் கண்டிப்பா நடக்கும். ஆனா எப்படி மேடம்? அதானே, இந்த குறைவான நேரத்துல நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? ஃபண்ட்ஸ் எங்க இருந்து கொண்டு வருவோம்? என் ஹஸ்பண்ட் பல வருஷமா இந்த ஈவெண்ட்டை நடத்திக்கிட்டு வராரு. இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். ரொம்ப அமோகமா நடக்கும். உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு சர்வன்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. என்னாச்சு உங்களுக்கு? கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன். அப்படி என்ன அப்செட்? என்கிட்ட சொல்லலாம்ல. உனக்கு தெரியும் என் நாட்டு மேல எனக்கு தனி பற்று இருக்குன்னு. இந்தியா என் ரத்தத்துல ஊறி போன நாடு. எல்லா வருஷமும் ரிப்பப்ளிக் டே அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸை எல்லா வருஷமும் நான் அதை நடத்தி காட்டுறேன். ஆனா இந்த வருஷம் அது என்ன ஏதோ ஒன்று சரியா படல. 26ஆம் தேதி நடக்கிற ஃபங்க்ஷன்ல ஏதோ தப்பு நடக்க போகுது. சரி, இப்ப அதனால என்ன? எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதனால இந்த தடவையும் 26 ஜனவரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் உங்களால கிராண்டா நடக்க போகுது. இன்ஃபேக்ட் நாம 2 பேரும் இந்தியாவுக்கு போகலாம். இதை அட்டென்ட் பண்றதுக்கும் அதை செலிப்ரேட் பண்றதுக்கும். இதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுக்கறேன். ரீசன் சொல்லாத ரூபல், என்னோட டீம் எல்லா ஏற்பாடுகளும் செய்றாங்க. காஸ்டியூம், செட், ப்ராப் எல்லாமே தயாராகிட்டு இருக்கு. நம்பிக்கையை எழுந்துராதீங்க. என் ஹஸ்பண்டோட ட்ரீம் நிச்சயமா பலிக்கணும். இது உண்மையிலேயே ஒரு குட் நியூஸ் தான். கிரேட். இவங்கள மீட் பண்ணுங்க. இவங்க தீனா, இவரு ரே. ஹாய். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு டே அண்ட் நைட்டா இவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன மேம், நாங்க தயாரா தான் இருக்கோம். அப்படியே நீ ஒரு டான்ஸ் ஆடிடு. ஆல் தி பெஸ்ட். Thank you மேம். Yes. Guys, come on. 1 2 3. இன்னைக்கு சிஐடி காரங்க கிட்ட மாட்டி இருப்பேன். இவங்க எங்க வேணாலும் வந்து நிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். நீங்க எப்படி தப்பிச்சீங்க? அவங்க வேற யாரையோ பிடிக்க வந்தாங்க. எனிவே, வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சது மேடம். மாஞ்சா கிட்ட மெசேஜ் அனுப்பியாச்சு. எங்களுக்கும் முன்னேற சொல்லி சிக்னல் வந்தாச்சு. நாங்க தாக்குதலுக்கு ஃபுல்லா ரெடியா தான் இருக்கோம். நிகாரிக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னும் 24 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். மெசேஜ் எல்லாம் அனுப்பியாச்சு. நம்ம ஆளுங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. தட்ஸ் வெரி நைஸ். இதுல இருந்து ஒன்னு தெரியுது. எந்த காரியங்களை உன்கிட்ட கொடுத்தேனோ அதை நீ மொத்தமா முடிச்சிருக்கல்ல? எஸ் மேடம். வாவ். நம்ம திரும்ப இப்போ லண்டனுக்கு போறோம். நீ இல்ல, நான் மட்டும்தான் போறேன். 26 ஜனவரி நைட். நான் இங்க என்ன பண்றது? எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? இத பார், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வான்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ சிஐடிக்காக எல்லா ஆதாரங்களையும் இங்கே விட்டுட்டு போக முடியாதுல்ல? நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரு டீமா இருக்கோம். டீமா நாம இருந்தோம். வேலை முடிஞ்சா ஆளுங்காலி. 26ஆம் தேதி புகை மண்டலமாக்கிடு. 26 ஜனவரி ரிபப்ளிக் டே. இது என்னது? சொல்லு சீக்கிரம். எல்லாமே சொல்லி ஆகணும். அதுவும் உண்மையா கக்கணும். அந்த பொம்பளை வேலையை கொடுத்ததை தவிர்த்து வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? மறைக்காம சொல்லு. ஜெயந்த் எப்படி தெரியும்? நிகாரிகாவு உங்களுக்கு தெரியுமா? 26 ஜனவரி மிரட்டல். இதுல உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்புறம் இந்த மாஞ்சா பொம்பளை அவ யாரு? ப்ளீஸ் இந்த மாதிரி கத்தாதீங்க சார். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் சார். சார் நாங்க உண்மையை தான் சொல்றோம் சார். சத்யா சார், ஜெயந்த் நிகாரிகெல்லாம் தெரியாது சார். அதோட இந்த மாஞ்சா பொண்ணு இவ எங்க நடுவுல வந்தா? சார் சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. ஆமா சார்,
இது உண்மைதான். பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்க ஜோகனை ஏர்போர்ட்டுக்கு அனுப்புனது உண்மைதான் சார். ஆனா அவனை அங்க சுடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். அதோட எங்க கிட்ட பேசினவங்க இந்த கொலையை பத்தி எதுவுமே சொல்லல சார். நான் உண்மையத்தான் சொல்றேன். வெக்கமே இல்லாத கார் இது. ஒரு சின்ன குற்றத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன், ஆனா வாயே திறக்க மாட்டேங்கிற நீ. ஒன்னும் தெரியல. ஜெயந்தோட கிட்னாப்பர் யாருன்னு நீ சொல்லவே மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரத்த கரைகள் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருக்கு. ஆனா அதை யார் கூட மேட்ச் பண்றது? அதையாவது சொல்லு. சொல்ல மாட்டியா? பிடிவாதக்காரனா நீ? நானும் பிடிவாதக்காரன் தான். என் பேர் சலோங்கி. உன்னை நான் விட மாட்டேன், கண்டுபிடிச்சே தீருவேன். ஞாபகம் இருக்கட்டும். கமான் சலோங்கி, பேக் சைடை செக் பண்ணு. இது என்ன? இது என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? இது பெண்ணோட நிப்பாச்சே. இது எப்படி காருக்குள்ள வந்தது? சார் சார் என்ன ஆச்சு? ஏன் இப்படி படபடன்னு ஓடி வர? ஹாஸ்பிடல்ல இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னது? இதுல தெளிவா வந்திருக்கு சார். ரிகர்சல் ஆள 2 பேர் இறந்து போனாங்கல்ல, அவங்க தீ பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்திருக்காங்க. என்ன சொல்ற நீ? ரிப்போர்ட் சொல்லுது. எங்களை விட்டுருங்க சார், எங்களை விட்டுருங்க சார். நிஜமால இது தெரியாது சார். ரெடி, இவங்களை கூட்டிட்டு போ. அந்த பொண்ணோட ஸ்கெட்ச வர. அதோட உண்மையா சொல்லணும், இல்லனா காத்தாடி மாதிரி வானத்துல பறப்பீங்க. உங்க குடும்பமே நின்னு வேடிக்கை பார்க்கும். போ வாங்க. சலோங்கி சொல்லு. கார்ல பெண்ணு நிப்பெல்லாம் கிடைச்சிருக்கு, சின்ன சின்னதா நிறைய. இன்னொரு விஷயம், அத எதையுமே யூஸ் பண்ணல, எல்லாம் புதுசு. பெண்ணோட நிப்பு கிடைச்சதா? என்ன சொல்ல வர்ற நீ? ஜெயந்த் அவங்க பெண் தயாரிக்கிற கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களா? இன்னொரு விஷயம் சொல்லணும். இன்டோர் பில்டிங்ல இந்த ரிஹர்சல் ஹால்ல 2 பேர் செத்தாங்கல்ல, அவங்களோட உடம்புல விஷம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பில்டிங்கோட டெரஸ்ல டைனமைட் பார்ட்ஸும் கிடைச்சது. பாஸ், ஏதோ பெரிய சதி திட்டம் நடக்க போற மாதிரி தெரியுது. சரி, ஓகே, பாக்குறேன். பாய். என்ன சார்? தயா, கராஜ்காரரோட ஸ்டேட்மெண்ட் படி கார் அவங்க கிட்ட வந்த போது 45 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. அதுக்கப்புறம் அது ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கு. அப்படின்னா அதிகபட்சமா அது 55 கிலோமீட்டர் ஓடி இருக்கணும். ஆமா சார். அதோட கராஜ்ல இருந்து ஏர்போர்ட் 55 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனா ஏர்போர்ட்ல இருந்து கராஜுக்கு வண்டி வந்திருக்கு. அப்ப 70 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதாவது 15 கிலோமீட்டர்ஸ் மோர். அப்ப 15 கிலோமீட்டர் வண்டி எங்க போயிருக்கும்? அதுதான் உதைக்குது. அதுதான் சாலோங்கி இப்ப சொன்னா. காருக்குள்ள பெண்ணோட நிப்பு கிடைச்சிருக்கா. நிப்பு நிறைய பெண் நிப்பு இருந்திருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கார் ஏதாவது பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போயிருக்குமோ. 7.5 கிலோமீட்டர் இந்த வழியா உள்ள போயிருக்கணும். அப்புறம் 7.5 கிலோமீட்டர் வெளியில வந்திருக்கணும். தயா, இதை கண்டுபிடி. இந்த கேரேஜில் இருந்து 7.5 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஏர்போர்ட் இருக்கு. கேரேஜுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் போற வழியில இங்க நடுவுல 7.5 கிலோமீட்டர் கவர் ஆகிற மாதிரி ஏதாவது பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஏதாவது இருக்கா?
சார், இந்த பென்னி ஃபேக்டரி மூடி இருக்கு. இங்க யாருமே இல்ல. நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? வாய முடியா. ஜெயந்த கிட்னாப் பண்ணி இங்க தான் வச்சிருக்கணும். தொணன்னு பேசாம போய் தேடு. ஓகே சார். ஏய், இங்க பாரு. யார் நீ? ஜெயந்த், பங்கஜ், நிக்கல். சார், சாகுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இங்க பாரு. நீங்க எல்லாம் யாரு? நிகாரிகா எங்க? நிகாரிகாவை பார்க்கணும். நாங்களா சிடி ஆஃபீஸர்ஸ். கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சோம். நீ ஓகே தானே? ஆமா, யார் உன்னை இங்க கடத்தி கொண்டு வந்தா உனக்கு தெரியுமா? யாருன்னே தெரியல. என் ஒய்ஃப் நிகாரிகா நான் பார்க்கணும் சார். எழுந்துரு, இவனை கூட்டிட்டு வாங்க. தூக்குங்க. பார்த்து பொறுமையா. ஏசிபி சார். சொல்லுங்க சார். ஆமா சார், ஜெயந்த கண்டுபிடிச்சிட்டோம். அது ஓகே சார். என்ன? ஓ, அப்படியா? ஓகே சார், புரியுது. ஹலோ மிஸ்டர் ஜெயந்த், எப்படி திரும்ப? சொல்லுங்க ஆபீசர். ஆமா, உன்னை யார் அடிச்சது? எனக்கு எதுவும் தெரியாது. அது இருக்கட்டும், ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? அது என்னன்னா, சொந்த பணத்தையே கொடுத்து தன்னைத்தானே கிட்னாப் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரிஞ்சுக்கலாம் தான். மிஸ்டர் ஜெயந்த், பிளான் பண்றதா இருந்தா இந்தியா லண்டன் இந்த 2 பக்கமும் பிளான் பண்ணிருக்கணும். உன்னுடைய லண்டன் கதைகள் இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. எஸ், த நேம் இஸ் ஜெயந்த் குமார். He is actually a freelance photographer for wildlife and fashion magazines. Yes. ப்ளீஸ், ஒரு வேளை அவரை பற்றி ஏதாவது தெரிய வந்ததுன்னா இமீடியட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் யூகேவோட இந்தியன் எம்பசி கிட்ட ஜெயந்த்குமாரை பற்றி பேசிட்டேன். குட். நமக்கும் லண்டனில் ஒரு கான்டாக்ட் இருக்கு, மிஸ்டர் ஜான் ஸ்மித். அவங்ககிட்டயும் கேட்டுட்டேன். அவனும் சீக்கிரமாக தகவல் சொல்லுவான். ஹே ஜான். மிஸ்டர் பிரஜுமான், இந்த பேர் கொண்ட ஒரு ஆள் இங்க இல்லவே இல்லை. வாட்? அதோட லண்டன்ல இருக்கிற போன் நம்பர் கொடுத்தீங்கல்ல, அது யாரோ மரியா பேர்ல அலர்ட் ஆயிருக்கு. அதோட எந்த நம்பர்ல இருந்து கால் வந்ததோ அதெல்லாம் இன்டர்நேஷனல் முக்கிய குற்றவாளிகளுடைய நம்பர்ஸ். இப்ப அது எதுவுமே யூசேஜ்ல கிடையாது. நீ என்ன சொல்ற ஜான்? எனக்கு தெரிஞ்ச மிஸ்டர் பிரஜுமான், இந்த ஆள் தன்னை ஜெயந்த்னு சொல்லிக்கிறான். அவனே ஒரு பெரிய ஆபத்தா தான் இருப்பான். மை காட். ஓகே, தேங்க்ஸ் லாட். என்னாச்சு சார்? ஃப்ரெடி, தயாஸ் ஜெயந்தை காப்பாற்ற போயிருக்கான். ஜெயந்த் அவனே ஒரு குற்றவாளி. ஹலோ தயா. என்ன சார், இவனை யாரும் கிட்னாப் பண்ணலையா? இவன் நம்மள பைத்தியமாகியிருக்கான். மும்பை ஃபுல்லா சுத்த விட்டுருக்கான் சார். பாவம் நிகாரிகா மேடம், இவன் அவங்களையே ஏமாத்திருக்கான் சார். என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. நான் வேற எந்த தப்பு பண்ணல சார். என்னை மன்னிச்சிருங்க. நீ ஒரு குற்றவாளி. என் காலில் வந்து விழுறதால உன் குற்றமும் குறையாத, தப்பிக்கவும் முடியாது சார். நீங்க என்ன மன்னிக்கணும் சார். சார், ஏய், என்ன பண்ற? டேய் சார், ஏய், எங்களை வெளியே விட்டுரு. பெரிய தப்பு பண்ற. பாத்தீங்களா சார், காலில் விழுந்தா இப்படித்தான் நடக்கும். இப்ப ஆட்டத்தை பாருங்க. சார், ஸ்கெட்ச் வரைஞ்சாச்சு சார். உன் பேர் என்ன? தானியா. இது அந்த வெயிட்ரஸ் தானியா தான். தானியா அன்னைக்கு நிகாரிகாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்தவ. நிகாரிகாவுக்கு ஃபோன் பண்ணலாம்.
ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. ஓ மை காட். வேலை முடிஞ்சுதா? ஆயிடுச்சு. தனியா, இது நம்ம பெரிய பிளானோட ஆரம்பம். ரொம்ப பெரிய பிளான். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நம்மளோட ஆட்டம் க்ளோஸ் ஆயிடும். மந்த்ரா, நம்ம என்ன வேலை இங்க பண்ண வந்தோமோ அது கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். அதோட நிஹாரிகாவை நம்ம எங்க அனுப்பணும்னு நினைச்சோமோ அவ கண்டிப்பா அங்க போயிடுவா. சரி, இப்போ நீங்க வந்து கிளம்பு. வேண்டாம் நிகாரிகா, வேண்டாம். அத சாப்பிடாத. சாப்பாட்டுல கை வைக்காத. என்னாச்சு? என்ன இருக்கு இந்த ஃபுட்ல? பாரு, உன்னோட இந்த சாப்பாட்டுல. நிகாரிகா, என்னாச்சு? நிஹாரிகா விஷத்தை சாப்பிட்டு சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கூப்பிடு. ஏய் நில்லு. தானியா, ஜோதி, பிடி அவள. விட்டுறாத. சொல்லு, நிஹாரிகாவை ஏன் கொலை பண்ண பார்த்த? நீ யாரு? சொல்லு. நீ சிஐடியா இருக்கிறதுனால ரொம்ப திமிரா இருக்கியா? என்ன ஏன் கேக்குற? நீயே போய் கண்டுபிடி. என்ன காரியா மேடம்? சொன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவேன். நிகாரிகா உசுறு பொழைச்சிட்டாங்க. சரியான நேரத்துல தான் நாங்க அங்க வந்திருக்கோம். இல்லைன்னா நீ அவங்க கதையவே முடிச்சிருப்பியே. பெரிய புத்திசாலின்னு நினைப்பா உனக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை விட்டுருவோமா நாங்க? அன்னைக்கு நீ சாப்பாடு கொண்டு வந்தியே, அப்பவே உன் மேல எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. நாங்க சும்மா உன்னை நம்புற மாதிரி நடிச்சோம். கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா நான் கெட்டா போயிட போகுது. கரெக்டா டைம்க்கு வந்து என் வேலையெல்லாம் கெடுத்துட்டீங்க. நானும் இப்ப வசமா மாட்டிக்கிட்டேன். ஆனா தானியா, நீ யாருன்னு இது வரைக்கும் சொல்லலையே. நிஹாரிகாவை ஏன் கொலை பண்ண வந்த? ஜெயந்த் பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. ஜெயந்தா? ஜெயந்த் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான். அவன் ஒன்றும் கிட்னாப் ஆன அப்பாவி கிடையாது. அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் லண்டன்ல உட்காந்துட்டு இந்த பிளான் போட்டிருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்து அந்த பிளானை ஃபுல்ஃபில் பண்றாங்க. அப்படியா? அதனால தான் இந்த கிட்னாப் நடக்கும்போதே எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது. இவளோட கிட்னாப்பிங் பிளான் எல்லாம் தெரிஞ்சது. நீ பயப்படாத. அந்த தயாவோட பிடியில தான் பாவம் ஜெயந்த் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். சரி, இப்ப நீ சொல்லு. மொத்தம் இந்த கேம்ல உன்னோட பங்கு என்னன்னு சொல்லு. உனக்கு என்ன சம்பந்தம் இதுல? எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் ஜஸ்ட் பணத்தை வாங்கிட்டு மக்களை கொலை பண்ற வேலையை பார்க்குறேன். அதோட ஜெயந்த் தான் அவனோட மனைவியை கண்காணிக்க சொல்லியிருந்தான். உங்களோட விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லியிருந்தான். அப்புறம் நேரம் வந்த உடனே நிஹாரிகாவை கொல்ல வேண்டியது என் வேலை. அருமை. தானியா மேடம், உனக்கு பல விஷயம் தெரியுது. அப்ப இந்த விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். 26 ஜனவரிக்கு அவங்க என்ன பிளான் போட்டிருந்தாங்க? என்ன பிளான்? சீக்கிரம் சொல்லு. போட்டோவை காட்டு இவளுக்கு. நல்லா பாரு. இது யாருன்னு சொல்லு.
சிஐடிஸ் ரொம்ப கூர்மையா தான் இருக்கீங்க. இவ பேரு மந்த்ரா, ஜெயந்த்ஸ் ரைட் ஹேண்ட். ஆனா இப்ப அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. மந்த்ரா, இந்த மிஷனை பத்தி ஜெயந்தை தவிர வேற யாருக்கும் எதுவும் தெரியாது. யாருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அவங்க அதை செய்வாங்க. அப்ப இது சொல்லு தானியா, 26th ஜனவரி புகை மண்டலமாக போதா? இதுக்கு என்ன அர்த்தம்? சீக்கிரம் சொல்லு, பொய் சொல்லாத, புரியுதா? பொய் சொல்றதுனால என்ன விடுதலை பண்ணிடுவீங்களா? இருக்கட்டும், நீங்களும் என்ன மறந்துடக்கூடாது. நேர்மையான ஒருத்திய நீங்க பிடிச்சதா பெருமைப்பட்டுக்கணும். 26ஆம் தேதி பெரிய வெடி ஒன்று வெடிக்க போகுது. 26th செலிப்ரேஷன்ல இந்த 150 crore பாப்புலேஷன் இருக்குல்ல, அதிலிருந்து கொஞ்சமா மைனஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எங்க நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். மை காட், அந்த பிரம்மாண்டமான ஷோ சேரிட்டபிள் ஈவென்ட் 2016, 26th ஜனவரி, ரிபப்ளிக் டே. மை காட், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சிஐடி பறக்கிற பறவைகளோட இறக எண்ணுவாங்களாம். ஆனா இந்த தடவை கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்க. டேய், அனாவசியமா நீ எங்களை பகைச்சுக்கிட்ட. தயா சாரோட கோபத்தை பத்தி உனக்கு தெரியாது. நாங்க இதுல இருந்து வெளியில வந்துட்டோம்னா கண்டிப்பா உன்னை விட்டு வைக்க மாட்டோம். உன்னையே உனக்கு அடையாளம் தெரியாது. உங்களுடைய விடுதலை இங்கேயே முடிஞ்சிரும். இந்த வலையில மாட்டிக்கிட்டு உங்க நாட்டோட பாட்டை பாடுங்க, போற்றி புகழுங்க, அது போதும். இங்கேயே உங்க உயிரையும் விட்டுடுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க, ஆனா ஒன்னும் நடக்கல. ஏமாந்து தான் போனானுங்க. உன் நிலைமையும் அதான் இப்ப ஆக போகுது. எனக்கு தெரியும், உண்மையிலே நீங்க ரொம்ப பயங்கரமானவங்க. அதனாலதான் நான் இந்த கிரைமை பிளான் பண்றதுக்கு முன்னாடி எப்படி தப்பிக்கணுங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். இந்த பிளானை நான் லண்டன்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சிஐடியை தடுத்து நிறுத்த என்கிட்ட உண்மையிலேயே வேற எந்த வழியும் இல்லை. நீ என்ன நினைச்ச? எங்களை இப்படி தொங்க விட்டுட்டு அப்பாவிகள் அங்க கொல்ல முடியும்னு நினைச்சியா? அவ்வளோ ஈஸியில கண்ணா. சிஐடிஸ் இருக்கிற வரை இந்த நாட்டுடைய ஒரு ஆளை கூட உன்னால எதுவும் பண்ண முடியாதுடா. நல்லது, இப்ப இதுக்கு மேல நம்ம காத்திருக்க வேண்டாம். நான் கிளம்புறேன். என்ஜாய் யுவர் செல்ஃப். ஏய் ஜெயந்த், ஏய் ஏய், ஏய், மூச்சு விட முடியல சார். உடம்பெல்லாம் எரியுது சார். இந்த புகையில ஆசிட் இருக்குது சார். பாய் மிஸ்டர் தயா, பாய். பங்கஜ் நிக்கல, அசையாதீங்க சார். எனர்ஜியை சேவ் பண்ணுங்க. மெதுவா மூச்சு இழுத்து விடுங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம மயங்கி விழுந்துடுவோம். நிக்கில் சார், என் ஷூல ஒரு கத்தி இருக்கும், சின்ன கத்தி தான். அது அப்படியே எடு, சீக்கிரம். மெதுவாடு. மீரா, கம் ஆன் யா, வாட்ஸ் ராங் வித் யூ? அடுத்த ஸ்டெப் ஏன் போடுற? ஐ நோ ரூபல். அடுத்த ஸ்டெப் ஞாபகம் இருக்கா இல்லையா நான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் எப்படி உங்களுக்கு கத்து கொடுத்தனோ அப்படியே பாடுங்க. மேம், நாங்க பாடினதுக்கு அப்புறம் டாஃபி கிடைக்குமா? ஆமா ஆமா, ப்ரோக்ராம் முடிஞ்சதும் எல்லாருக்கும் டாஃபி கிடைக்கும். கெஸ்ட் லிஸ்ட்டை நீங்க கரெக்டா செக் பண்ணுங்க. அந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமே வரக்கூடாது. ஷோர். ஷோ இப்போ ஆரம்பிச்சிடும் மேடம், நீங்க போங்க. ஓகே. சிஐடியா, நீங்க எங்க சார் இந்த பக்கம்? ஏதாவது ப்ராப்ளமா? பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். இது ரொட்டீன் செக்அப் தான். உங்க ப்ரோக்ராம் நல்லபடியா நடக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. யா அபிஜித், தானியா நம்மகிட்ட சொன்ன அந்த விஷயம் எல்லாம் இப்போ இங்க நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
தாக்குதல் நடந்தா கன், புல்லட், பாம், எக்ஸ்ப்ளோஷன் எதை வேணாலும் பயன்படுத்தலாம். அதனால இந்த இடத்த நல்லா செக் பண்ணணும். ஓகே சார். சஞ்சய், நீங்க விங்ஸ் அண்ட் கிரீன் ரூமை செக் பண்ணுங்க. நாங்க ஆடிட்டோரியம் பாத்துக்கிறோம். நான் முதல்ல இறங்குறேன். சார், இன்னைக்கு 26 ஜான்வரி, ரிபப்ளிக் டேவின் அற்புதமான இந்த நாளில் உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கிறோம். இந்த நாள் பல விஷயங்களை ஞாபகப்படுத்தும். நம்ம நாடு எவ்வளவு மகத்தான நாடுன்னு. அதோட இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நம்ம அழகான நாட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமா நன்றி சொல்லுவோம். பாருங்க, முதல் நிகழ்ச்சியை நாம இப்போ ஆரம்பிக்கலாம். புகையை நிப்பாட்டு. வா. என் மிஷினை நிப்பாட்டவே முடியாது, யாராலையும் முடியாது. அபிஜித், முதல்ல குழந்தைகளை காப்பாத்து. சீக்கிரமா எல்லாரும் வெளியே போங்க. புகையில விஷம் கலந்துருக்கு. ஓடுங்க, சீக்கிரமா எழுந்து ஓடுங்க. சீக்கிரம் போங்க, நிக்காதீங்க, வெளியே போங்க. போங்க போங்க போங்க, முன்னாடி போங்க, நிக்காதீங்க. பாதை விடுங்க, பாதை விடுங்க, போங்க போங்க போங்க. வேகமா வேகமா போங்க, நிக்காதீங்க, சீக்கிரம் வெளியே போங்க. சீக்கிரம் சீக்கிரம், வேகமா, பார்த்து பார்த்து, கவனமா பார்த்து, கவனமா இருங்க, கவனமா போங்க, வெளியே போங்க, சீக்கிரம் போங்க, நிக்காதீங்க. கதவு திறங்க, கதவு திறங்க, கதவு திறந்து சீக்கிரம் வெளியே போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க, சீக்கிரம் போங்க, நிக்காதீங்க. எல்லாம் போங்க போங்க, சீக்கிரம் போங்க, நிக்காதீங்க, வெளியே போங்க, போங்க போங்க போங்க, முன்னாடி போங்க, நிக்காதீங்க. பாதை வருங்க, பாதை வருங்க, போங்க போங்க போங்க, வேகமா வேகமா போங்க, நிக்காதீங்க, சீக்கிரம் வெளியே போங்க, சீக்கிரம் சீக்கிரம், வேகமா, பார்த்து பார்த்து, கவனமா பார்த்து, கவனமா இருங்க, கவனமா போங்க, வெளியே போங்க, சீக்கிரம் போங்க, நிக்காதீங்க. போங்க போங்க போங்க, முன்னாடி போங்க, நிக்காதீங்க. பாதை விடுங்க, பாதை விடுங்க, போங்க. கடைசியா ஜெயிச்சிட்டோம் விஜய். ஆமா தயா, நம்ம சாதிச்சிட்டோம். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. யாராவது கதவை தரங்க, காப்பாத்துங்க. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நாம இதுல மாட்டிக்கிட்டு சாகணுமா? யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. ஹெல்ப், கதவை தரங்க. தாரிகா, நீயா? ஜெயந்த், தேங்க் காட் நீ நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? என்ன தனியா விட்டுட்டு எங்க போனே? நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா உனக்கு? ஐ அம் so happy நீ நல்லா இருக்க. இது வரைக்கும் நல்லா இருந்தான், இனி இருக்க மாட்டான். ஜெயந்த்,
யார் இது? முட்டாள் மாதிரி பண்ணாத, கண்ண கீழே போடு. ஏன் போடணும்? எங்களை சிஐடிஸ் கிட்ட இருந்து காப்பாற்ற கூடாதுன்னு பிளான் போட்டிருந்தியா? நீ என்ன வித்திமாவ எல்லாரையும் தனியா விட்டியா? ஏன் விட்டுட்ட? ஏன் மிஷன் முடிஞ்சாச்சு, நான் கிளம்புறேன். உங்களை சேஃபா வச்சுக்கிறது உங்க வேலை மந்த்ரா. அதோட ஓ முகத்துல எந்த பாதிப்பு ஏற்படல. எங்களை காப்பாத்துறதுக்காக நீ ஒன்றும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் ஒரு ஸ்பெஷல் தைலம் வச்சிருந்தேன். அதனால என் ஸ்கின் எரியல, தப்பிச்சிட்டேன். அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சார், உங்களோட இந்த மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன ஃபெயில் ஆயிருச்சா? எனக்கு எப்படி தெரியல? எப்படிலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், அதை ஒழுங்கா எக்ஸிக்யூட் கூட பண்ண தெரியலையா? ஜெயந்த், என்ன இதெல்லாம்? இவ யாரு? அதோட இங்க என்ன நடக்குது? நீ என்ன முட்டாளா? உனக்கு மூளை இல்ல? உனக்கு எதுவும் தெரியலையா? உன்னோட இந்த புருஷன் இருக்கானே, இவன் பெரிய குற்றவாளி. இவன் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல். இன்டர்நேஷனல் கிரிமினலா? அப்படியா? அப்ப நான் யாரு? ஒரு சாதாரண அப்பாவி மாடலா? சும்மா போஸ்ட் கொடுக்க மட்டும் தான் தெரியுமா? நீ என்னதான் சொல்ல வர? அதாவது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அங்க லண்டன்ல பார்க்கிங் லாட், அங்கேயே இவளையும் வெடிக்க வச்சிருக்கணும். மிஸ் பண்ணிட்டோம்ல. அன்னைக்கு அந்த கோர்ட்ல நீ தான் வந்தியா? ஆமா மந்த்ரா, நீ என்ன நினைச்ச? இதை எல்லாமே நானா பண்றேன். இந்த ஃபுல் பிளான் நிகாரிக்காவோடது. இன்னொன்னு, இவ என் மனைவி கிடையாது, ஆனா மனைவி மாதிரி நடிப்பா. இது இவளுடைய பழக்கம். உண்மைதான் மேடம். ஜனவரி 26 இந்தியால பல இடங்கள்ல வெடி வெடிக்கும். அந்த பிளான் என்னோடதுதான். லண்டனோட சூப்பர் மாடல்னா யாருக்கும் டவுட்டும் வராது. அதனால நான் ஜெயின் கூட சேர்ந்து இந்த ஃபுல் பிளானையுமே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, தேவேந்திரன் தேவையில்லாம செத்தான். அவன் ஆக்சுவலி செத்தது நல்லதாச்சு. ஏன்னா அவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அவன் நடத்த போற ப்ரோக்ராம்ல ஏதோ நடக்க போகுதுன்னு அவனுக்கு டவுட் வந்துச்சு. அதான் நடந்துச்சு. அவனும் சந்தேகப்பட்டான். நீ என்ன சொல்ற? தேவேந்திரனை சாகடிக்கவா? இங்கேயா? லண்டன்லயா? கத்தி பேசாத. கத்துனா எனக்கு சுத்தமா பிடிக்காத. தலைய திருப்பிடுவேன். சாரி. விதிமா வரல? அவ கூட சேர்ந்து பிளான் போடு. இந்தியால சிஐடிஸை வேற சமாளிக்கணும். இங்க இருக்கிற பிரச்சனையை இங்கேயே முடிச்சிட. ஓகே? என்னாச்சு? தேவேந்தர் கிட்ட 100 பொய்ய சொல்லி பார்ட்டில இருந்து வெளியே வந்த. இனி சொல்ல தேவையில்லை. இனி எப்பவுமே சொல்ல வேண்டாம். அப்படின்னா மந்த்ராவுக்கு உடனே போன் போடு. உன் புருஷனை சாகடிக்கணும். இன்னைக்கே பிளான் போட்டு இந்த தலைவலிய நம்ம வழியில இருந்து அழிக்கணும். புரியுதா? டன். ஹலோ மந்த்ரா. அப்படின்னா அவனோட மனைவி அவளும் உங்க குரூப்ல தான் இருந்தாளா? அவளுக்கு இந்த விஷயம் தெரியாதா? நிகாரிகா ஒரு குற்றவாளி. இது யாருக்கும் தெரியாத. அது மட்டும் இல்லாம சிஐடி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அப்பாவி பொண்ணு. அப்படிதான் பாவம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பாவம் இந்த அப்பாவி பொண்ணு விஷத்தால பாதிக்கப்பட்டவ. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்க போயிருப்பா? ஆனா உனக்கு தெரியுமா மந்த்ரா, இப்ப நீ சாக போற. சரி மந்த்ரா, சிரிச்சுக்கோ. உன்னோட கடைசி சிரிப்பு இதுதான்.
உங்களுக்கு தான் இது கடைசி சிரிப்பு. கொஞ்சம் திரும்பி பாருங்க. சிஐடி, நீ என்னை ஏமாத்திட்ட. ஆனா நான் இப்படி நடக்க விட மாட்டேன். இத நாங்க தான் சொல்லி இருக்கணும் நிகாரிகா மேடம். அதாவது உன்னோட பேரு நிகாரிகாவா இருந்திருந்தா நாங்க மந்த்ராவை தான் அனுப்பணும் ஜெயந்துக்கு பின்னாடி. ஆனா நீ எங்களுக்கு போனஸா கிடைச்சிருக்க. எங்க எல்லாரையும் நீ ஜெயந்தோட கிட்னாப்பிங் கேஸ்ல இன்வால்வ் பண்ணி விட்டுட்டு ஜனவரி 26 ப்ரோக்ராம அட்டாக் பண்ணிருக்க. பிரமாதம், சூப்பர். எங்கள மாதிரி ஆளுங்க இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டையும் இங்க இருக்கிற மக்களையும் ஒன்னும் பண்ணிட முடியாது. நல்ல வேளை ஆள்ல புகை பரவனாலும் பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க. சீக்கிரமா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டாங்க. இந்த நிஹாரிகாவும் ஜெயந்தும் 26 ஜனவரி அன்னைக்கு பெரிய பிளான் எல்லாம் ஏதோ பண்ணி வச்சிருந்தாங்க. அதை நாம மொத்தமா அழிச்சிட்டோம். நம்ம நாட்டை தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த நிலைமை தான். கேக்கு வந்துருச்சு சார், கேக்கு வந்துருச்சு சார். பாரு, மிஷன் சக்சஸ் ஆனதுக்கெல்லாம் நீ கேக் கொடுப்பேன்னு நாங்க நினைக்கவே இல்லையே. சார், இந்த கேக்கை நான் கொண்டு வரல. இந்த கேக்கை யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. அதோட ஏசிபி சாருக்கு இதுல லெட்டர் இருக்கு. எனக்கா? உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குக்கு ஒரு விடையும் இருக்கு. விரைவில் சந்திக்க நான் வருவேன். உன்னோட கணக்கையும் நான் முடிக்க வேண்டியது இருக்கு. மிஸ்ஸிங் யூ ஹர்பீஸ் தொங்கா. இது எப்படி சாத்தியம்? நாம தான் இவனை நம்ம கையால அதானே, இவன் எப்படி திரும்ப வருவான்? பங்கஜ், மை காட்! பங்கஜ், திறக்காத! ஹர்பீஸ் தூங்காரா, ஹர்பீஸ் தூங்காரா. சுவிட்சர்லாந்துல ஐஸ் மலையில அவனை சுட்டோமே, அப்புறம் எப்படி திரும்ப வந்தான்? அந்த சாத்தான் கண்ணு முன்னாடி சாகிறத தான் நான் பார்த்தேனே. அவனுக்கு குண்டடி பட்டு இருந்துச்சு. சார், இந்த வாட்டி அவன் மாட்டினான்னா சுடக்கூடாது. என் கையாளி அப்படியே அவன் கழுத்தை நெரிச்சிடுறேன். டாக்டர் சார், எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சுதா? மயக்கம் தெளிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஐயோ கடவுளே, ஏன் தான் எங்களை தண்டிக்கிறியோ? இவன் காலம் உடைக்காம இருந்துட்டியே. யார் இவரு? இவர் விடுங்க, இவரோட கெட்ட செய்தி. இவர் எங்க போனாலும் மக்கள் அழுவாங்க. நான் கிளம்புறேன், வா. இந்த ஹர்பிஸ் டொங்காரா எங்கிருந்து வந்தான்? சார், அவனை நாங்க சுட்டோமே. அது எந்த குண்டுப்பா? பிளாஸ்டிக் குண்டா இல்ல ரப்பர் குண்டா? ஐஸ் கட்டில உன் பணத்தை பார்த்தோம். எங்க கண்ணு முன்னாடியே அவன் செத்துட்டான். அவன் சாகிறத நாங்க தான் பார்த்தோமே. அப்ப இந்த பாம் அனுப்புனது யாரு? மக்கள் கிட்ட கதை சொல்றீங்க. ரோட்ல எந்த பொருள் இருந்தாலும் தொடக்கூடாது. ஆனா எவனோ உங்களுக்கு ஒரு கேக் அனுப்பிச்சிருக்கான். உடனே வாயை பொளந்துட்டீங்க. பட் சார், சார் மட்டும் புட்டெல்லாம் கூடாது. வாயை மூடுங்க. டிக் 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 டெஸ்டட். இது பொது பாட்டா சார்? எஸ். டிக் 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 டிக். இந்த டிக் டிக் மாதிரி தான் உங்க வாழ்க்கையும் ஓட போகுது. கடிகாரத்தை கவனிங்க. ஆமா, கடிகாரத்தை. ஏன்னா இனி ஒவ்வொரு கேஸும் 24 மணி நேரத்தில் சால்வ் ஆகணும். 2 4 24 24 மணி நேரத்தில் எல்லா கேஸையும் சால்வ் பண்ணி ஆகணும்.